ஹாய் ஹலோ ப்ரோ, எல்லோரும் எப்படி இருப்பீங்க? ஹாப்பியாக இருப்பீங்க. ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புனா இல்லை. ஏன்னா ஹாப்பியாக இல்லாதவன் தான் இந்த மாதிரி யூடியூப் வீடியோலாம் பார்க்க வரி இருந்தாலும் பரவாயில்ல, ஹாப்பியாக இருப்பீங்க நம்ம. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த GTA San Andreasல பார்ட் 2 அதை நான் பார்க்க வந்திருக்கோம், எபிசோட் 2. ஸோ போன எபிசோடில் என்ன நடந்துருக்கும்னா, சிஜேக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்திருக்கும். யாருன்னா ஸ்வீட் அவங்க அண்ணன்கிட்ட இருந்து அவன் என்ன சொல்லியிருப்பான்னா அம்மா பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதை கேட்டு சிஜே பார்த்திங்கன்னா இந்த சான் ஆண்ட்ரியாஸ்க்கு வந்திருப்பான். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பிக் ஸ்மோக் ஒருத்தங்க மீட் பண்ணுறான். ஆக்சுவலி சிஜேக்கு ஆல்ரெடி அவனை தெரியும். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் அம்மாவை கொண்டவங்க யாருன்னு நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுலேருந்து தான் தெரியுது சிஜேவுடைய அம்மா பார்த்திங்கன்னா இயற்கையாக சாவலை, அவங்க யாரோ கொண்டிருக்காங்க. அதே மாதிரி சிஜே போய் பார்த்திங்கன்னா 10 வருஷமோ 4 வருஷமோ ஆகியிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. ஸோ வாங்க மிஷனை போய் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது, நான் அதை போக போக சொல்கிறேன். அப்படிங்க ஓகே. நம்மளுக்கு ஃபோன் கால் வருது. ஆஃபீஸர் ஹெர்னாண்டஸ். ஆமாம், ஏங்க இவங்க நம்ம லிபர்ட்டி சிட்டியிலேருந்து வரும்போது அதான் ஃப்ளைட் விட்டு கீழே இருக்கும்போது டாக்ஸியில் ஏறணும் பார்த்தீங்களா? ஸோ அப்போ கூட மடக்கி பிடிச்சாங்க அந்த போலீஸ்காரனோடைய ஒரு ஆள். ஓகே, அவன் சொல்கிறான் இந்த மாதிரி சிட்டியை விட்டு வெளியே போகாத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஜே அவன் பேசினான். அவன் வாய்ஸு கேட்டோன்னே கண்டபடி திட்டுனா, அதுக்கு நீ எனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடு, அதே மாதிரி சிட்டியை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணாத, அது உன்னோட மிகப்பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறான். யாருங்க இவன்? என்னங்க நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறான்? நம்ம தான் டிசைட் பண்ணுவோங்க என்ன பண்ணணும்னு. ஓகே, இப்போ ஸ்வீட் கால் பண்ணுறான். எதை? ஆஹா, நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. இப்போதான் ஒரு போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா சிட்டியில் கால் எடுத்து வச்ச உடனே நீ பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தி விட்டான். இப்போ நீ நல்லா இருக்குடா. ஆக்சுவலி ஸ்வீட் என்ன சொல்கிறான்னா, நீ பார்க்குறது நோஞ்சாமல் இருக்க, கேங்ஸ்டர் ஃபிசிக்கை ரெடி பண்ணிக்கோ, கொஞ்சம் மசில் ஏற்றிக்கோ, அப்போ தான் பார்க்கறதுக்கு டெரராக இருப்ப, காமெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை அசிங்கப்படுத்துகிறான். ஒரு பக்கம் என்னடானா போலீஸ்காரனுங்க நம்மளை போட்டு மிரட்டுறானுங்க, இன்னொரு பக்கத்தில் என்னென்னா இவன் இந்த ஸ்ட்ரீட்ஸை டேக் ஓவர் பண்ணணும்னு அறையிறான். இந்த தெருவை டேக் ஓவர் பண்ணி என்னடா பண்ண போகிறீங்க நீங்கள்? ஐயோ, சரியான மென்டலுங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. ஐயோ. ஓகே, 9 and AK. ஆமாம், என்னடா AK? ஓகே, பிக் ஸ்மோக் கிட்ட திரும்ப ரைடர் தோத்துட்டான், கணக்கு வச்சிருப்பான் போல. ஓகே, சிஜே வந்துட்டான். ஐயோ. ஓகே ரைட்டு விடி. இவனும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, தலைவர் அட்வைஸ் பண்ணுறாரு. சிஜே என்ன இதில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறான்? ஆக்சுவலி சிஜே சான் ஆண்ட்ரியாஸ் அதாவது வைஸ் சிட்டிக்கு போனதே இந்த ஸ்ட்ரீட்டு இந்த கேங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லாமல் ஒரு வேற ஒரு லைஃப்பை தேடி தான் போனான். ஆனால் இப்போ இவனே இதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறானே. அப்போ ஏன் சிஜே வைஸ் சிட்டிக்கு போனான்? ஓகே, இது ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அவ்வளோதான் தெரியுது. ஓகே, நம்மளை ஒரு இடத்துக்கு போக சொல்கிறான். ஸோ நானும் கிளம்பிட்டேன். இவன் இப்போ என்ன சொல்ல வரான்? ஓகே டேய், சொல்கிற அளவை கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னால் என்னடா உனக்கு? ஏங்க இவன் சரியான இவர் சொல்கிறது ஏதோ புதிர் போட்டெல்லாம் பேசுகிறான், ஏதோ புக்குங்கிறான், புரியலைங்க எனக்கு சத்தியமாக. சொல்ல வர டாப்பிக்கு டைரெக்டாக சொல்கிறதுக்கு வக்கில் வந்துட்டாங்க. இங்கே இருக்கிற இந்த க்ரோஸ் ஸ்ட்ரீட்டில் இப்போ தான் தெரியுது ஏன் சிஜே இந்த இடத்த விட்டு போனான்னு. இவனுங்க சைக்கோங்க முத்தியில் இருந்தால் எப்படின்னா. ஓகே, நம்ம இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா, ஓகே நம்மளுக்கு கன் ட்ரைனிங் கொடுப்போம்னு நினைக்கிறேன். என்னடா அது? ஓகே, யார் என்ன சுட்டதுன்னு கேட்குறா? டேய், ஒன்று தாண்டா நீங்கள் சுட்டுக்கிட்ட. ஓகே, அது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட். ஓகே, சிஜே. ஓகே, சிஜேயோடைய அப்பாவை தெரியும்.
ஓகே அதுக்கு வந்து சிஜே இல்லை அதர் ஒன் அப்படின்னு சொன்னோடனே ஓகே அவங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகே நமக்கு வந்து வெப்பன் ட்ரைனிங் கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே பெரிய பெரிய AK-47 என்னது இது எங்க பழைய கன்று கொடுக்குறானுங்கன்னு நினைக்கிறேன். அது கரெக்ட். நம்ம இருக்கிற ரேஞ்சுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுறது இந்த டப்பா கன்னு வச்சுக்கிது. வேறு வழி இல்லை நமக்கு. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு தேவைப்படுற அந்த கேங் ஸ்பேஸுமே இல்லை, அதாவது கேங் மெம்பர்ஸே இல்லை முதல்ல. இந்த க்ரோஸ் ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எம்பரர் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு தெரியுறானுங்க. ஆக்சுவலி இந்த ஸ்வீட்டு விக்ஸ் மோக்கன் இதெல்லாம் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் இப்போ பாலாஸ் அந்த மாதிரி நிறைய ஒரு குரூப் வந்ததுனால இப்போ அவங்களால இப்போ எதுவுமே பண்ண முடியாது சொல்கிறாங்க. இப்போ அதுக்காக தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் பாடுறோம். ஓகே ஸ்ப்ரிண்டெல்லாம் அடித்து ஷூட் பண்ணலாம் போல இருக்குது. பட் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ண போகிறது. நீங்கள் நார்மலாக ஷூட் பண்ணிங்கனாலே வேலை வந்து முடிஞ்சிடும். நீங்கள் ஸ்ப்ரிண்ட் அடித்து அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரேண்டமாக நீங்கள் சுட்டு வேலையை முடிச்சிடலாம். ஸோ இந்த கேமில் இருக்கிற மோசமான விஷயமே இதுதான். அதாவது ரேண்டமாக இந்த கேம் தான் உங்களை வந்து ஒரு டார்கெட்டை வந்து ஃபிட் பண்ணும். நீங்களாக ஒரு டார்கெட்டை வந்து ஃபிட் பண்ண முடியாது. பிசியில் ஆக்சுவலி பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக டச் பண்ணிங்க அப்படின்னா அது அந்த மாதிரி போயிடும். பட் ஆனால் ஒரு சில மணி நேரத்தில் இது வந்து ரொம்ப பெரிய காண்டு. ஏன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக அந்த மவுஸை வந்து பார்த்தீங்கன்னா லைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் டார்கெட் பண்ணணும். இல்லை ஹார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டார்கெட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜாய்ஸ்டிக்கில் அதை விட ஈஸி, பிசியில் கொஞ்சம் கஷ்டம், மொபைல் ஃபோனில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது ரொம்ப கஷ்டங்க. ஆக்சுவலி உண்மையாகவே ரொம்ப கஷ்டமான விஷயம்னா அதுதான். ஓகே நான் எப்போவுமே இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். இப்போ நம்ம எத்தோட்டி காலி பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து திரும்பவும் நம்மளுடைய கேங் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே என்ன கதையோ தெரியல. இவனுங்க வந்து ஸ்ட்ரீட்ஸை பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கூட கேங்குனா வெப்பன்ஸ் எல்லாம் கடத்துவானுங்க ஒரு பெரிய லெவலில் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த சில்லறத்தரமான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏரியா சண்டை, அதுவும் சண்டை போடுறானுங்களா இல்லை என்ன பண்ணுறானுங்க, ஒரு பெயிண்ட் ஸ்ப்ரே வந்து கையில் குத்தி இந்த தெருவாக போய் பெயிண்ட் அடின்னு சொல்கிறானுங்க. சண்டை போடுறேன்னா சண்டை போடுங்களா, அதை விட்டு சண்டை போடுற மாதிரி நடிக்கிறானுங்க இவனுங்க. கர்மம் பிடிச்சவங்களா. நீ வேற பேசாம உட்காரப்பா. வேலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்துல தான் 2 பேரும் இப்படி மால் கட்டுறாங்க. பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றத பாத்து. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இப்பதான் தெரியுது ஏன் சிஜே இந்த இடத்த விட்டு போனான்னு. பார்க்குற எனக்கே காண்டாகுது, சிஜேக்கு எவ்வளோ காண்டாகும். டேரெக்டாக ஒரு பாம் ஏதாவது அவங்க போகிற வண்டியில் பாமை போட்டு இல்லைன்னா ஒரே அடியாக கேங்கோடு போயிட்டு அவனுங்களை போட்டு தள்ளாமல் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட்ஸை டேக் ஓவர் பண்ணணும், கண்ட்ரி டேக் ஓவர் பண்ணாலும் நல்லா இருக்கும் கூடாது. ஓகே அப்புறம் பார்க்கலான்னு இவனும் சொல்லிடுறான். ஓகே யாரா அவன்? Got around to it yet. There's a Pico around the corner from the gym and gas. Go get yourself some green. ஓகே இப்போ சிஜேயோட அண்ணங்காரன் அதாவது ஸ்வீட் என்ன சொல்கிறான்னா, நீ உண்மையாகவே க்ரோஸ் ஸ்ட்ரீட் கேங்கில் தான் இருக்கியான்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து கேட்குறான். ஏன்னா க்ரோஸ் ஸ்ட்ரீட் கேங்கில் இருக்கிற எல்லாருமே பச்சை கலர் உடுத்தி இருப்பானுங்க ட்ரெஸ்ஸு. ஆனால் அதுவே பாலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர். ஏன்னா அந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹூட், அதான் அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டை ரெப்ரசன்ட் பண்ணுதாமா. ஸோ நீ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டால் தான் எங்கள் ஆளுலாம் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான். ஸோ அதுக்கு சிஜேயும் சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பச்சை கலர் உடுத்த போகிறோம். ஏன்னா பச்சை கலர் சட்டை போட்டால் தான் நம்ம அவனுங்களுடைய ஆளுங்களாமா, இல்லைன்னா இல்லையாமா. ஏன்னா கேவலமான புத்தி பாருங்க. ஓகே பச்சை கலரில் என்ன இருக்குது, என்ன இருக்குது? ஓகே இது பார்த்தா இந்த பிளாக் இல்லை இது பிளாக் இல்லை,
இன்னும் ஜாக்கெட் நல்லா தான் இருக்குது. இதான் வாங்கலாமான்னு பார்க்கலாம், இல்லை வேணாம். ஓகே, இன்னும் என்னென்னலாம் இருக்குது? க்ரீன் ஹூடி ஏதாவது ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, இது ஹூடி இல்லை, ஆக்சுவலி இது வந்து ஒரு ஷர்ட். பட் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது என்னமோ தெரில, ஒயிட் நெஞ்சு கீழே எல்லா பட்டனையும் திறந்து விட்ருக்கான் ஸ்டைலாக. அது என்ன அளவுன்னு தெரில. ஓகே, அடுத்து என்ன? ஓ, க்ரீன் ஹூடி. ஓ ஏங்க, அந்த டீட்டெயிலிங் பாருங்களேன், அதில் வந்து ராக் ஸ்டாரோடைய லோகோ இருக்குது. இது போதுமா இல்லை பேண்ட்டு? இல்லை, இருங்க நம்ம எதுக்கும் பேண்ட் செக்ஷனையும் கொஞ்சம் போய் செக் பண்ணி பார்த்துருவோம். பேண்ட்டில் ஷார்ட்டு இருக்குது. நான் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம். ஓகே, என்ன இருக்குது? ஓகே, ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது ஆக்சுவலி. ஓகே, க்ரீன் இருக்குது ஆக்சுவலி. நம்ம அதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுவும் க்ரீனு தான். பட் ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த ட்ராக் பொட்டம் மாதிரி இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, பொட்டம் அந்த மாதிரி இருக்குது. ஜீன்ஸ் மாதிரியும் இல்லை ஆக்சுவலி. ஷூவில் ஏதாவது க்ரீன் கலர் இல்லை, ஷூவில் இல்லை. ஸோ நம்ம இருக்கிற ஷூவே வாங்கிடுவோம். இருக்கிறது எக்ஸ்பென்சிவாக. ஐயோ, கொட்டை விலை வருது. இருக்கிறது எக்ஸ்பென்சிவானலாம் வாங்க போகிறது இல்லை. இதுவும் க்ரீன் கலர் தான் ஆக்சுவலி. எடிட்டிங்கில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, கேமில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. அது ஒரு சின்ன பிரச்சனை இந்த மொபைல் ஆக்சுவலி. எடிட் பண்ணும்போது என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த வேர்ட்ஸு அதெல்லாம் என்னால் சுத்தமாக பார்க்கவே முடியாது. ஸோ அது வேறு ஒரு பிரச்சனை என்கிட்ட, அதாவது ஃபோனுக்கிட்ட. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மிலிட்ரியில் வச்சுருப்பான் பார்த்திங்கன்னா கழுத்தில் போகிறது, அது இல்லை, இது வேணாம். ஓகே, இன்னும் என்ன இருக்குது? பேண்ட். ஓகே, க்ரீன் இல்லை, பிங்க் ஆக்சுவலி. பிங்க் கலர் ஜிங்கிச்சான்னு இருக்குது. ஸோ பிங்க் வேணாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவோம். எல்லோ கலர். ஆனால் ஏதோ பிளாஸ்டிக்கில் செஞ்ச மாதிரி தான் இருக்குது எனக்கு ஆக்சுவலி. எல்லாமே பிளாஸ்டிக் தான், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளாஸ்டிக் தான் எப்போவுமே. ஏங்க, நைட்டில் ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் அப்படியே தூக்கம் இருக்க. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அவங்க வந்து பார்க்குறேன், மீட் பண்ணுறேன். ஓகே மக்களே, நம்ம வந்து அடிக்கடி ஃபைட்டு போகிறதுனால டோட்டல் மாஸ்க் ஃபேஸையும் கவர் பண்ணிட்டு போகிற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். கேப் இருக்குது ஆக்சுவலி. நான் என்ன பண்ணுறேன், துணி ஒன்று கட்டிட்டேன் தலையில். ஓகே, இப்போ வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூ ஸ்ட்ரீட் கேங்குன்னு தெரியும், ஆனால் யாருன்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகும்போது நம்மளால் தப்பிக்க முடியும். இன்கேஸ் நம்ம பாலாசோரி இடத்துக்கு போனோன்னா கண்டிப்பாக போகிறோம். ஓகே, அவ்வளோதான் மக்களே. இதுதான் நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ப்ரோ. எல்லா சேனல்லையுமே அந்த மக்களே சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் தெரியுது. நான் வேணால் பேசாமல் ப்ரோன்னு கூப்பிட்றேன். அதுதான் என்னோடய பேர் ஆக்சுவலி. எல்லோரும் அப்படி தான் கூப்பிடுவேன், ப்ரோன்னு. ஸோ மிஷன் பாஸ் ப்ரோ, அவ்வளோதான். என்னடா அது? ஓகே, அங்கே நம்ம பசங்க ஏதோ சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயமும் அவனை ஸ்வீட்டோடைய அண்ணன் சொன்னான், நீ பார்க்குறதுக்கு நோஞ்சா மாதிரி இருக்க. ஸ்வீட்டோட அண்ணன் சொல்கிறேன் பாருங்கள், சிஜியோடைய அண்ணன் ஸ்வீட்டு, நீ பார்க்குறதுக்கு நோஞ்சாமல் இருக்க, கொஞ்சம் போய் மசில்ஸை கொஞ்சம் கெயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்னா நம்ம தான் பார்க்குறதுக்கு ஒல்லியாக இருக்கும்ல. ஸோ அதனால் மசில்ஸ் நம்மளுக்கு தேவை. ஸோ கேங்ஸ்டர் ஃபிசிக்கை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ நானும் இப்போ ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மக்களே, பெஞ்ச் ப்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ரொம்பலாம் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, டம்பிள்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பெஞ்ச் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெட்மில், அதுக்கப்புறம் சைக்கிள், அவ்வளோதான் இருந்துச்சு ஆக்சுவலி அந்த இடத்துல. அதை விட்டால் வேறு எதுவுமே இல்லை ஆக்சுவலி அந்த இடத்துல. ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணேன்னு தெரியல ஆக்சுவலி. ஓகே, இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல்னால் இது வந்து பவுன்ஸ் ஆகும். ஏர் சஸ்பென்ஷன் இதுலேயுமே கொடுத்துருப்பாங்க, ஏர் சஸ்பென்ஷன்ஸு. ஸோ அதுவுமே நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்குங்க. இப்படி ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருக்கு. பிக் ஸ்மோக் அவரோடைய மிஷன் தான் பண்ண வந்துருக்கோம். பிக் ஸ்மோக் தான் நல்லா காசும் கொடுக்குறான், ரெஸ்பெக்டும் கிடையாது. மற்றவங்களாம் ரெஸ்பெக்ட் மட்டும் தான் கொடுக்குறான், காசு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, எல்லாம் வெளுக்கிறானுங்க. பிக் லாக்
ஓஜி லாக். யாரா அவன் ஓஜி லாக்? ஓகே, ஸோ இதோ வரானுங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து வரானுங்க. ஓகே ஓகே, ஜெயிலுக்கு போகணுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்காக ரியாக்ஷன் கொடுக்குறான். ஓகே, அதுக்கு வந்து ஸ்வீட் என்ன சொல்கிறான்னா, அவன் ஜெஃப்ரியை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு சிஜே ஜெஃப்ரி என்ன பண்ணி வந்து ஜெயிலுக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்குறான். ஜெஃப்ரி யாருன்னா சிஜேயோட ஃப்ரெண்ட்னு வச்சுக்குவோமே. ஆனால் ஏன் மிஷன் வந்து ஓஜி லோக்கில் காமிச்சிது. ஓகே, நம்ம வந்து ரிசனுக்கு போகலாம். அவன் என்ன பண்ணி ஜெயிலுக்கு போனானோன்னு தெரில. ஓகே, இவனை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த ஜெஃப்ரிங்கிற ஆள் தான் இப்போ வந்து ஓஜி லோக் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அவனுக்கும் சொல்கிறான் அவன் வந்து ஒரு பிக் கேங்ஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து எந்த பதிலும் இல்லை. ஆக்சுவலி கண்டிப்பாக டம்மி பீஸ் தான் அவனும். இவனுங்களை மாதிரி கேட்டால் கேங்ஸ்டர்னு வந்து பார்த்தா ஊரில் சொல்லிக்கிறது. ஆனால் என் வாயை கிளறாதீங்கடா டேய். ஓகே, வழி அந்த சைடு இருக்கா? ஓகே, மேலே காட்டுது. மீன் இது வரைக்கும் போகலாமா? என்ன இவ்வளோ ஹைட்டில் காட்டுது, இப்போ கீழே காட்டுது. ஐயோ ஏங்க, இதெல்லாம் செம்ம காண்டுங்க இந்த வேர்ல்டு. ஐ மீன் சான் ஆண்ட்ரியாஸ் உண்மையாகவே ஒரு நல்ல மேப்பு தான். பட் ஆனால் எப்படி சொல்கிறது, ரொம்ப பெருசாக இருக்குது மேப்பும் சரி, இந்த இடமும் சரி. பத்தாவது வரைக்கும் அந்த ட்ராக்கர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயும் நம்ம போகிற திசையை ஷார்ட்கட் ரூட் அதை பார்த்து தான் நம்ம வந்து போவோம். பட் ஆனால் இதில் அப்படி இல்லை, ரேண்டமாக போகிற மாதிரி சுற்றுருப்பாங்க. இதில் வந்து சென்சருக்கு குதிக்க முடியல. இதில் ஸோ வேறு ஒரு வழி தான். ஸோ என்ன வழி, இது வழியாக ஏற்ற முடியும். திரும்ப சுற்றிட்டு போகிறதுனா ரொம்ப வேண்டாம். இனிமேல் ஏதோ ஷார்ட் ரூட் இருந்தால் நல்லாயிருக்கும். இருங்க, ஏதாவது வழி இதில் ஏற்ற முடியாது. அது வந்து ரேம்ப்பு. ஸோ அதை வந்து டெட் எண்டு. அது கொஞ்சம் ரேம்ப்புமே இருந்தால் கூட நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ண முடியும். பட் ஆனால் அப்படி கூட அது இல்லை. ஸோ நான் வந்து கீழே போய்க்கிறேன். கீழே வழியாக போயிட்டு வேறு வழியாக போயிட்டு போகிறேன். ஓகே மக்கள், லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ எங்கே அந்த ஆள்? ஓகே, பிக் ஸ்மோக் காட்டுறா, அதோ இருக்கான்னு சொல்லிட்டு. யார் டேய், யாரா இந்த காமெடி பிச்சு அப்படியே நிற்கிற தோரணை பாருங்களேன். ஓகே, இவன் தான் அந்த ஓஜி லோக்கா. ஓகே, சீஜை பார்த்தோன்னே ஹே ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அதுக்கு ஓகே, அவனோட பேர் ஓஜி லோக்காமா. ஓஜி லோக். ஏங்க இவனுங்களோட தோரணையை பார்க்குறது வித்தியாசமாக இருக்குது. ஏண்டா நார்மலாகவே பேச மாட்டேங்கிறாங்களா? ஏதோ பெரிய கேங்ஸ்டர் நம்மளை வந்து மிரட்டான். டே கன்னு கையில் இருக்கு, போட்டு தள்ளிடுவேன். ஓகே, அது வந்து பிக் ஸ்மோக் கலாய்கிறேன். நான் என்ன நினச்சேன்னா நீ வந்து காலேஜ் போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். ஸோ இப்போ வெளியே வந்தோடனே யாரையோ ஒருத்தங்களை வந்து கொல்லணும்னு சொல்கிறான். அவனுடைய இடத்தையும் சொல்லிடுறான். ஸோ நம்ம போய் இப்போ அவனை கொல்லணும். ஓகே, நம்ம இப்போ அந்த ஆளை கொல்லணும்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஜெஃப்ரி அதாவது ஓஜி லோக். அவனை ஏதோ ஒரு பாட்டு எழுதிருப்பான் போலுக்கு. அவனுடைய ரைம்ஸை திருநதுக்கு இப்போ நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். ஸோ அதுதான் கதை ஆக்சுவலி. பிக் ஸ்மோக்கும் ஸ்வீட்டும் கிளம்புறாங்க. ஸோ நான் மட்டும் அந்த ஓஜி லோக்ங்கிற பண்ணாடையோட இப்போ நான் வந்து சுற்றணும். ஆளை பார்த்தாலே என்ன ஒரு மாதிரி காண்டாக தான் இருக்குது. டேய் ஓகே, பிக் ஸ்மோக் இருந்த காண்டில் ஏற்றிட்டு போயிட்டானுங்க. இந்த நாய் எல்லாரும் மதிக்கணும்னு தான் மதுறானு. பட் ஆனால் எவனும் மதிக்க மாட்டேங்கிறான். முதல்ல இங்கே ஒரு ஆளே இல்லை, அது வேற ஒரு பிரச்சனை. நம்ம வந்து கன் எடுத்துக்கோம். இல்லை ஷார்ட் கன்னே இருக்குது, ஷார்ட் கன் இருக்குது. இங்கே அவன் ஆக்சுவலி ஓடுறான் இந்த இடத்த விட்டு. இப்போ நம்ம இப்போ ஆனால் சேஸ் பண்ணி போட்டுறாங்கணும். நீங்கள் ஜஸ்ட் அவன் சேஸ் மட்டும் பண்ணுங்க, நீங்கள் ஷூட் கூட பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் சேஸ் பண்ணாலே போடணும். ஓகேவா? நீங்கள் வந்து எவ்வளோ தான் சுட்டாலும் அவன் வந்து சாக மாட்டான். அதே மாதிரி தான் இவன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவான் நம்மளுக்காக, நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காகவே வெயிட் பண்ணுவாங்க. எனக்கு இப்போ என்ன டவுட்டுன்னா, இந்த ஓஜி லோக் வந்து எப்படி அந்த ஜெயிலுக்கு போனானே தெரில.
அதாவது எங்கேயாவது போய் கேங்ஸ்டர்னு ஒரு கேங்கில் சேர ட்ரை பண்ணியிருப்பான். அங்கே வந்து ஒரிஜினல் போலீஸ் வந்தோடனே டேய் எல்லா கேங்ஸ்டர்ஸும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருப்பான். நடுவில் இவனும் டேய் நானும் கேங்ஸ்டர் தானான்னு ஏறி இருப்பான் போல இருக்கு. எல்லாரும் இங்க இருக்கா? வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க. வாங்க. டேய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார் போங்க. டேய் இல்ல மறுபடியும் யாரா? போடுங்க. நீங்க யாருங்க? ஹலோ ஹலோ இங்க வாரியா? நானு ரவுடியா? நீ இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? டேய் அவங்க ஈக்குவலா பேசிக்கிட்ட பார்க்கல நீ. ஈக்குவலா பேசிக்கிட்டா நீ பெரிய ரவுடியா நீ? நான் இந்த ஏரியால ரவுடின்னு பாமாயிட்டியா? இப்ப நீ ஏத்தறல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா கேளு. சோப்பலங்க ஏத்த விடுமற. எங்க அம்மா சத்தியமா ரவுடி. ஏத்தினா ஏத்தினா. நான் ரவுடி நீ பேசிக்கிட்டு இருக்க நீ. யார்வையா நான்? வண்டி ஏறா. வாண்டடா வந்த ரவுடிங்கற நம்ப மாட்டேங்கற. நான் ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க நானும் பெரிய ரவுடி தான். இவனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது? இவனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு சீனா அம்மா பாத்தீங்களாங்க இவன் சந்து புந்துன்னு பூந்து போகிறான். இவனை நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடாகலாம் போக தேவையில்ல. அவன் வெயிட் பண்ணுவான் நம்மளுக்காக. கொஞ்சமே வெயிட் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ உங்களுக்கு சொன்ன பொறுமையாக போங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்காக நீங்கள் ரொம்ப பொறுமையாலாம் போனீங்கன்னா இப்படி தான் மிஷன் ஃபெயில் ஆகி திரும்ப டே ஓஜி லோக்கு இங்கே வாடா போடா. இவனை நம்ம கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்ம பேச நம்மளே போய் மிஷனை கம்ப்ளீட் பண்ணலாம் போனது. அவன் எங்கேயோ ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க மூதேவி. இப்போ போய் ஐயோ எங்க அப்போ இப்போ நான் போய் பிக்கப் பண்ணுவான். இப்போ திரும்ப கேம் ரேஸ் ஸ்டார்ட் போகுதுன்னு நினைக்கிறேன். அவன் என்னங்க திரும்ப ரன்னிங் ரேஸ் ஆடா ஓடுற. ஓகே என்கிட்ட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக அவன் இந்த இடத்துக்கு வருவான். என்னோடய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா. ஸோ எங்கே வச்சுருக்க ஏறா டேய் ஏறு அவ்வளோதான். நான் நினச்ச மாதிரி இங்கே வரான். ஓகே ஆக்சுவலி இந்த கேமில் நீங்கள் அவனை சுடணும்னு அவசியம் இல்லை. அவனாகவே போய் அதோட இடத்துல போய் ஸ்டாப் ஆகிடும் அவன் டீம் மெம்பர்ஸோட. அப்போ டீமோடு நீங்கள் வந்து போட்டு தள்ள வேண்டியது தான். ஓகே நம்ம இப்போ இந்த ஐயோ எனக்கு ஆக்சுவலி அந்த டர்ட் பைக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த சான் ஆண்ட்ரியாஸில் டர்ட் பைக்னால் அப்படி கொஞ்சம் ஸ்டெடியாக அது கொஞ்சம் இருக்கும் ஆக்சுவலி. ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப எப்படி சொல்கிறது, அது அந்த அளவுக்கு ஸ்டேடியாக இல்லை. அதே மாதிரி தான் கண்ட்ரோல்ஸும் கொஞ்சம் கேடாக கூடமாக இருக்கும். வெயிட்டும் அதிகம் இல்லையா? ஸோ அதனால் நிறைய பிரச்சனை ஆக்சுவலி. ஏங்க சொல்கிறாங்க இப்போ என்னால் ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா ஷூட் பண்ணாலும் அது போய் ஒழுங்காகவே ஐயோ அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதுவே பிசி ப்ளே ஸ்டேஷனாக இருந்தால் மவுஸ் இருக்குது, கீபோர்டு கீபோர்டு டேய் ஏற்றி கொள்ள பார்க்குறானுங்க. டேய் ஓஜிலோக்கு வாடா. அதான் என்ன சொல்லிக்கிட்டு தான் மவுஸ் இருக்குது. நம்ம வேணால் மவுஸை வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி ஷூட் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ளே ஸ்டேஷனில் ஜாய்ஸ்டிக்கில் இதை விட ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த மொபைல் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி. நீங்கள் அதுவும் முன்னாடி அம்மா நல்லா வேறு பதவியில் வந்துருப்பேன். நீங்கள் வந்து முன்னாடியும் பார்க்கணும், ஸ்க்ரீனையும் கண்ட்ரோல் பண்ணணும். நீ அப்படின்னா எப்படி சொல்ல அந்த 10 விரலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை அப்படி பார்த்தா ஃபோனை ஹோல்டு பண்ண முடியாது. எனக்கு மொபைல் கேம்ஸ்னால் அந்த அளவுக்கு வராதுங்க. நான் சொல்லலை. இவன் இப்படி தாங்க ரொம்ப ஸ்பீடாக ஓடுவான். ஓட்டுவான். என்ன இன்றைக்கி பார்த்து நம்ம வாய் இப்படி வாங்குது. ஓகே இவன் நீங்கள் வந்து சேஸ் பண்ணியே போகணும். ஓகே இந்த இடத்துல இவன் ஸ்டாப் ஆவாங்க. இந்த இடத்துல நான் எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி ஒரு சம்பவம் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி தான் என்ன ஆஃபீஸில் போகிறேன். ஓகே இந்த வழியாக போயிட்டு டேய் போடா. ஓகே அப்படியே ஒரு ஜம்ப்பு. அம்மா இதுதான் நம்ம பய புத்திங்கிறது. ஓகே இப்போ வந்து வெளியே அவன் வந்து அந்த சைடு ஜம்ப் பண்ணிடுறான். நம்ம கூட நான் கூட இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் ஓட்டியிருக்கேன். பட் ஆனால் இந்த அளவுக்கு என்னால் வந்து ஓட்ட முடியாது. ஏன்னா லைட்டாக அந்த ஒரு பம்ப் இருக்குது பார்த்தீங்களா, மேலே போய் ஜம்ப் பண்ணி திரும்ப அந்த லேண்ட் ஆகும்போது கண்டிப்பாக சீக்கிரம் வந்து விழுந்துருவான். பட் ஆனால் இவன் பாருங்களேன் எப்படி ஓட்டுறான்னு. அடேங்கப்பா. ஓகே வந்து டிரைவ் த்ரூலெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கான். எப்பட்றா அவனுடைய பைக் ஆக்சுவலி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஆக்சுவலி என்னுடைய பைக் ஆக்சுவலி புகஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அது ஓஜியில் ஓடக்கூடிய அந்த கன்லேருந்து வரக்கூடிய ஸ்மோக் ஆக்சுவலி அது. ஓகே இந்த ஓகேங்க இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு பிரச்சனை ஆக்சுவலி. இந்த
ஃப்ரேமை வச்சு என்னை ஏமாத்துறானுங்க பார்த்தீங்கன்னா. இதே தான் எனக்கு பிரச்சனை ஆக்சுவலி. இந்த மாதிரி தான் நான் 2-3 வாட்டி இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி கடைசியில் இப்போ தான் நான் திரும்பவும் வரேன். இதை வந்து 4வது அட்டம்ப்ட் ஆக்சுவலி. ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், நான் வந்து ஈஸியாக முடிச்சிடுவேன். பட் ஓகே, இவ்வளோ தான். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான். இப்போ இவனை போட்டு தள்ள வேண்டியதான். ஓகே, நம்ம போட்டு தள்ளணும்னு அவசியம் இல்லை. ஓஜியோக்கு அவன் வந்து செஞ்சுருவான். அவனுக்கு நம்ம லிஃப்ட் மட்டும்தான் கொடுக்கணும், மற்றதெல்லாம் அவனே பார்த்துப்பான். இல்லைங்க, நம்மளையும் சேர்த்து சுடுறானுங்க. ஸோ நம்மளும் சுட்டு கொண்டுற வேண்டியதான் எல்லாரும். இல்லை, அவ்வளோதான். துமி அவ்வளோதான். ஆமாம், நான் தான் சுட்டுட்டேன்ல, அப்புறம் எப்படி அவன் உயிரோடு இருக்கான்? இல்லை, ஆக்சுவலி அது வந்து ஃப்ரேம் அப்படி தான் இருக்கும். ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இவன் அப்படி என்ன எழுதியிருப்பான் பாட்டில்? என்னதான் பெரிய பாட்டு இவன் எழுதின பாட்டு. ஏதோ அதுக்கு வந்து லிரிக்ஸை திருடிட்டான்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணிட்டு இருக்கான். ஓகே, இவனை வந்து அந்த பர்கர் ஷாப்பில் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து போடணுமா? பர்கர் ஷாப்பா? ஓகே, இந்த பைக் ஆக்சுவலி புகஞ்சிக்கிட்டு இருக்கு, வேறு வழியே இல்லை. ஆக்சுவலி அவன்கிட்ட ஒரு ரெட் கலர் பைக் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு மேலே பக்கத்துக்கு நல்லா இருந்துச்சு. அதை எடுக்கலான்னு பார்த்தேன், பட் ஆனால் முடியலை. ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் ஓட்டி பார்க்கலாம். இவன் சொல்கிறக்கூடிய அந்த பர்கர் ஷாப்புக்கு ஆக்சுவலி வந்துட்டோம். ஐ மீன் ப்ரோ. ஓகே, இதுக்கப்புறம் என்னுடைய மிஷன் இன்னும் கூட பண்ணலாம் போல. இருங்க, பண்ணோம். என்ன மிஷன் பாஸ்ன்னு மட்டும் ரெஸ்பெக்ட் மட்டும் ஏறி இருக்குது. காசு எங்கடா? அடே, இவங்க போய் காசு கேட்கலாம். ஓகே, அதுக்கு ஒரு செப்பரேட் டைம் ஒன்று இருக்குது போல. அது வரைக்கும் நம்மளால் இது வந்து ட்ரிகர் பண்ண முடியுது. ஓகே, நான் அது வரைக்கும் வேறு ஒரு மிஷன் வந்து அதை நான் போய் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, ரொம்ப நேரமாக இந்த வீடியோ வந்து போய்கிட்டே இருக்கு. நீங்கள் இவ்வளோ நேரம் பார்க்க போகிறது இல்லை. ஸோ அதனால் நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோட் கூடிய சீக்கிரம் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அனாயிங் டாகா. ஓகே, இவன் கூட தான் திரும்பவும் சண்டை நம்மளுக்கு. டெம்பன் அனாயிங் டாக். சரி, நம்ம கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து சந்திக்கிறேன். பை பாய், டாட்டா, see you again buddy.